கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு புதிய கிருபைகளையும் புதிய புதிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஒரு ஆண்டை நாம் முடித்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியிலே நாம் இந்த இடத்திலே வருகின்றோம். ஒவ்வொரு வருடத்தினுடைய முதல் நாளிலே நாம் இந்த இடத்திலே வருகின்றோம். ஏன் வருகிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் அந்த நாளிலே, அந்த மாதத்திலே, அந்த வருடத்திலே என்ன வார்த்தையை எனக்கு கொடுக்க போகின்றார், இந்த நாளிலே எப்படி என்னை வழிநடத்தப் போகின்றார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் இந்த இடத்திலே வருகின்றோம். வேதத்திலே இருக்கின்ற அத்தனை ஏராளமான ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்த வசனங்கள் வேதாகமத்திலே இருக்கிறது. எல்லாமே நமக்குத்தான். ஆனால் நாம் ஏதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நாம் அதிலே பயணிப்பதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கின்றோம். கடவுள் நம்மோடு கூட நேரத்திற்கு ஏற்றபடி, சூழலுக்கு ஏற்றபடி ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுதும் அவர் பேசுகிறவராக அவர் இருக்கின்றார். இந்த வருடத்திலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற வாக்குத்தத்த வசனம் என்னவென்று சொன்னால், யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாராவது ஒருவர் வாசியுங்கள். இங்கே சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கிமு 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டிலே பாரசீகர்களுடைய காலகட்டத்திலே இந்த பகுதி எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி இந்த இறை வார்த்தையை குறித்து சொல்லுகிறார்கள். இந்த எழுதப்பட்ட இந்த காலகட்டம் என்னவென்று பார்த்தால், பாலஸ்தீனத்திலே ஒரு கொடுமையான ஒரு வறட்சி நிறைந்த ஒரு காலம், பஞ்சம் நிறைந்த ஒரு காலம். மக்கள் எல்லோரும் ஒருவேளை உணவுக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த ஒரு காலம். நீங்கள் அதை 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவருடைய கொடூரம் எப்படி என்று சொல்லி நமக்கு தெரியும். 1ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வீட்டிலே ஒரு வேளை சென்று நீங்கள் படித்து பாருங்கள். இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இங்கே 4வது வசனம் பாருங்க, யாராவது வாசிங்க. எந்த அளவுக்கு அங்கே பஞ்சம். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது. பச்சை கிளி விட்டதை முசுக்கொட்டை பூச்சி தின்றது. எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு சூழல். ஒன்று சாப்பிட்டு கொஞ்சம் மீதம் இருந்தால் அந்த மீதம் நமக்கு அல்ல, அங்கே இருக்கின்ற மனுக்குலத்திற்கு அல்ல, மாறாக இன்னொரு ஏதோ ஒரு உயிரினம் அது கொஞ்சம் சாப்பிட்டு போயிட்டா இன்னொரு உயிரினம், அது கொஞ்சம் சாப்பிட்டு போயிட்டா இன்னொரு உயிரினம். ஆக மிகப்பெரிய ஒரு பஞ்சம். அந்த வசனங்களை அப்படியே தொடர்ந்து நீங்கள் படித்து பாருங்கள். 10வது வசனம் பாருங்க. வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சை ரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. ஒவ்வொரு வசனங்களிலேயும் அங்கே இருந்த கொடுமையான ஒரு வறட்சியை, ஒரு பற்றாக்குறையை இங்கே யோவேல் தீர்க்கதரிசி எடுத்து காட்டுகின்றார். 11வது வசனம், பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வாட்கோதுமையும் இல்லாமல் போயிற்று, திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியில் அறுப்பு அழிந்து போயிற்று. ஒரு விவசாயிக்கு தான் இதனுடைய கொடூரம் எவ்வளவு என்று நமக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும். அதை ஒவ்வொரு நமக்கு பணம் இருக்கிறது, அது தீர்ந்து விட்டால் கடையிலே போய் வாங்கி அதை அதிலே வாழுகிறவர்களுக்கு அது தெரியாது. இவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு வறட்சி, ஒரு பஞ்சம், வெட்டுக்கிளிகள் விளைவித்த அழிவு,
ஆக இங்கே கடவுளுடைய யாருக்கு இந்த பிரச்சனை, இதெல்லாம் யாருக்கு என்று சொன்னால், கடவுளுடைய நீதியை எதிர்ப்பவர்கள் மீது இந்த அழிவு வந்ததாக திருமறை இங்கே நமக்கு கற்றுத் தருகிறது. இங்கே நாம் படிக்க கேட்ட இந்த பகுதியிலே ஆண்டவர் ஒரு புதிய வாக்குரைக்கிறார். என்ன வாக்குரைக்கிறார்? அதாவது மனித வாழ்வுக்கு, மனு குலத்திற்கு நல்வாழ்வு அளிப்பதாக வாக்குரைக்கிறார். என்ன சொல்லுகிறார்? இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, இந்த மனித வாழ்விலே இப்படிப்பட்ட பயங்கள் இன்றைக்கு பல வடிவங்களிலே நம்மிடத்திலே இருக்கிறது. பல நிலைகளிலே நாம் இப்படிப்பட்ட வறட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போயிருக்கின்ற ஒரு சூழல், நாம் எதிர்பார்த்த நன்மைகள் நமக்கு கிடைக்க பெறாத ஒரு சூழல், நாம் எண்ணி இருக்கிற காரியங்கள் நம்மாலே முடிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற ஒரு சூழல். ஆக இந்த கடந்த நாட்களிலே, கடந்த ஆண்டிலே அல்லது கடந்த காலங்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த இத்தகைய இழப்புகள், இத்தகைய வறட்சியான ஒரு நிலை இனி இந்த ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற எனக்கு அப்படியே இருந்து விடுமோ என்கின்ற ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் இங்கே யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக இன்றைக்கு ஆண்டவர் இந்த திருமறை வசனங்கள் வழியாக ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லுகின்றார். 3 சிறு குறிப்புகளை இந்த வசனத்திலேயே இருக்கிறது. அதை எளிதாக நாம் புரிந்து கொள்வதற்கு அது உதவும். முதலாவதாக, பயப்படாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது வாசிங்க. போதும். இங்கே ஏசாயா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த பயப்படாதே என்கின்ற வார்த்தை திருமறையிலே பல இடங்களிலே வருகிறது. ஆண்டவர் பல நிலைகளிலே நம்முடைய அச்சத்தை போக்குகிறவராக, நம்முடைய வாழ்விலே இருக்கின்ற பய உணர்வை நீக்குகின்ற ஆண்டவராக அவர் இருக்கின்றார். இங்கே சொல்லப்படுகின்ற இந்த பயப்படாதே என்கின்ற இந்த சூழலிலே சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை ஒரு புதிய நம்பிக்கையை அந்த மக்களுக்கு தந்தது. அதே நம்பிக்கையை தான் ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு தருகின்றார். ஒரு புதிய நம்பிக்கை. கடவுள் இதுவரைக்கும் இப்படி இருக்கிறது, இனிமேலும் இப்படியே இருக்க போகிறதோ? அப்படி அல்ல. விசுவாசத்தோடு நாம் இந்த புதிய ஆண்டை நாம் தொடங்குவோம். புதிய நம்பிக்கையோடு இந்த புதிய ஆண்டிலே நாம் காலடி எடுத்து வைப்போம். இந்த உலகத்திலே கடவுள் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார், நம்மை வழி நடத்துகிறார். நாம் அவர் வழி நடத்துதலை உணர்வதற்கு நாம் தயங்குகின்றோம், அல்லது அந்த உணர்வு இல்லாமல் பல நேரங்களிலே நாம் இருந்து விடுகின்றோம். அப்படி அல்ல. மாறாக நாம் பயந்து போகின்ற பொழுது, நம்முடைய குறைவுகளின் மத்தியிலே, நம்முடைய பாடுகளின் மத்தியிலே, நம்முடைய இல்லாமைகளின் மத்தியிலே ஆண்டவர் நம்முடைய வலதுகரம் பிடித்து பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்து செல்லுகின்ற ஆண்டவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள், சிறு குழந்தைகள் பயப்படுகின்ற வேளைகளிலே நாம் அவர்களுக்கு ஒன்றையும் புதிதாக செய்து விட போவதில்லை. மாறாக, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த ஒரு வார்த்தை அந்த சிறு குழந்தைக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கும். அது அந்த பயத்தை தூக்கி எறிந்து தன்னுடைய இயல்பான வாழ்க்கைக்கு அந்த சிறு குழந்தை திரும்பும். சங்கீதம் 73வது சங்கீதத்திலே 22, 23 இந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே அழகாக ஒரு வசனம், நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக நான் மிருகம் போல் இருந்தேன். 23வது வசனம் சொல்கிறது, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து நீ தாங்குகிறேன். அன்புக்குரியவரே, நாம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும், ஒன்றுமே தெரியாமல் மூடத்தனமாக நம்முடைய வாழ்க்கை நிலை இருந்தாலும், ஆண்டவர் நம்முடைய வலதுகரம் பிடித்து நம்மை வழி நடத்துகின்ற ஆண்டவராக
அவர் நம்மோடு கூட இந்த ஆண்டிலே பயணிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலே இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லித்தான் திருமறை நமக்கு சொல்லுகிறது. ஆக நமக்கு முன்பாக இருக்கின்ற பாதகமான சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு முன்பாக பாதகமான சூழல்கள் இருக்கத்தான் செய்யும். நமக்கு முன்பாக கடுமையான காலங்கள் இருக்கத்தான் செய்யும். கொடுமையான நேரங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம்முடைய வலது கரத்தை பிடித்திருப்பது யார் என்கின்ற ஒரு நிச்சயம் நமக்கு தேவை. நமக்கு முன்பாக பிரச்சனைகள் முன்பாக இருக்கத்தான் செய்யும். நம்முடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலம் நமக்கு பயத்தை உருவாக்கத்தான் செய்யும். ஆனால் நம்முடைய வலது கையை பிடித்திருப்பது யார், நம்மை வழிநடத்தக்கூடியவர் யார் என்கின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு நிச்சயம் நமக்கு தேவை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புதிய ஆண்டிலே பயப்படாதே என்று சொல்லி. இரண்டாவதாக அதே வசனம் சொல்லுகிறது, மகிழ்ந்து களி கூறு. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சாத்தான் கவலையை கொண்டு வருகின்றான், பயத்தை கொண்டு வருகின்றான், அவிசுவாசத்தை கொண்டு வருகின்றான். ஆனால் ஆண்டவர் அவற்றையெல்லாம் தூக்கி எறிகின்ற ஆண்டவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அங்கே எலியா தீர்க்கதரிசி, மிகப்பெரிய எலியா தீர்க்கதரிசி என்று சொன்னாலே இறைவாக்கினரிலே தீர்க்கதரிசிகளிலே மிகப்பெரிய ஒரு இறைவாக்கினர் எலியா தீர்க்கதரிசி. அவர் சொல்லுகிறார் 4வது வசனத்திலே, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்கின்ற அளவு அவருடைய உள்ளம் சோர்ந்து போகிறது. ஆனால் அதற்கு முந்தின அதிகாரத்திலே நீங்கள் எலியா தீர்க்கதரிசியை குறித்து நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், மிகப்பெரிய வேலையை அவர் செய்திருக்கிறார். அவருடைய சொல்லின்படி மழை பெய்யாது. அங்கே இருக்கின்ற மக்கள் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அறிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு இந்த எலியாவை அவ்வளவு வல்லமையாக ஆண்டவராகிய கடவுள் பயன்படுத்தினார். ஆனால் ஒரு கட்டத்திலே இங்கே எலியா சோர்ந்து போகின்றார். அவருக்குள்ளாக இருந்த அந்த தைரியம் எங்கே போனது? அவருக்குள்ளாக இருந்த விசுவாசம், நம்பிக்கை, கடவுள் மேல் இருந்த பற்றுறுதி எங்கே போனது என்று சொல்லி அவருக்கு தெரியவில்லை. அவர் சோர்ந்து போகிறார். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். ஆனால் 7வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய நீ எழுந்து செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். உன்னுடைய பிரயாணம், நீ எழுந்து போக வேண்டிய தூரம் என்பது இதோடு உன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகின்ற ஒரு நிலை அல்ல. இந்த புதிய ஆண்டிலே போதும் கர்த்தாவே சொல்லி நாம் இதோடு நிறுத்திக் கொள்வதல்ல. இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலே தொடங்கி இந்த ஆண்டினுடைய இறுதி வரை நாம் செல்லுகின்ற தூரம் வெகு தூரம். நாம் செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்கின்ற பயணத்திலே நாம் சந்திக்க வேண்டிய, நாம் முடிக்க வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. அவைகளை எல்லாம் நாம் கடந்து செல்ல வேண்டும். நம்முடைய தொழிலிலே, நம்முடைய வேலையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. போதும் கர்த்தாவே என்று சொல்லி இதோடு நாம் நின்று விடுகின்ற வேலை அல்ல. ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய வலது கரத்தை ஆண்டவர் பிடித்திருக்கிறார். இங்கே எலியாவிடம் சொல்லுகிறார், வசனம் 7, அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கின்ற பகுதியெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். உன்னுடைய பிரயாணம் வெகு தூரம் இருக்கிறது, நீ எழுந்து சாப்பிட்டு நீ ரெடியாக என்று சொல்லி இந்த இடத்திலே சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மிடத்திலே ஒப்படைத்துள்ள உன்னதமான பணியை செய்ய விடாமல் தடை செய்யவே நம்மிலே சோர்வையும் கவலையையும் அவிசுவாசத்தையும் பயத்தையும் சாத்தான் கொண்டு வருகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எம்மாவூருக்கு சீடர்கள் போகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து கொன்று விடுகிறார்கள். இனி அவ்வளவுதான், இதுவரைக்கும் நம்மை வழி நடத்தினவர், நமக்கு நம்பிக்கை கொடுத்தவர், நமக்கு நட்போதனைகளை சொன்னவர் இனி நம்மிடத்திலே இல்லை. அவர் நல்லவரை இப்படி செய்து விட்டார்களே என்று சொல்லி அவர்கள் சோர்ந்து போகின்ற பொழுது
ஆண்டவராகிய கடவுள் அந்த இடத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராக அவர்களோடு கூட தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்த ஒரு சூழலிலே நாம் செல்லுகின்ற பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நாம் அழைக்க வேண்டியதே இல்லையே, தாமாக நம்மோடு கூட அவர் தன்னை இணைத்து கொண்டு நம்மை பலப்படுத்துகின்ற ஆண்டவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய துக்கத்தை அந்த இடத்திலே மாற்றுகிறார். மகிழ்ந்து களி கூறுவதற்கு அவருடைய எம்மாவூருக்கு போகின்ற அந்த சீடர்களுடைய வாழ்விலே மகிழ்ந்து களி கூறுவதற்கு அந்த இடத்திலே கற்றுக் கொடுக்கிறார். தான் யார் என்பதை அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் தன்னுடைய சீடர்களை பார்த்து. ஆபகூக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 17, 18 இந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மகிழ்ச்சியா இருப்பது, ஐயா மகிழ்ச்சியாயிரு சொல்லிட்டாங்க. மகிழ்ச்சியா எப்படிங்க ஐயா இருக்கிறது? எனக்கு இருக்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும், நாம் சொல்லலாம். ஆனால் ஆபகூக் புஸ்தகத்திலே நீங்கள் பாருங்கள், அந்த வசனத்தை நான் படிக்கின்ற பொழுது அது எப்படி இவ்வளவு உண்மை என்பதை அந்த இடத்திலே புரிந்து கொள்ள முடிகின்றது. 17, 18 அந்த வசனத்தை யாராவது வாசிங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இது அவ்வளவு ஈஸியா? நான் செய்கின்ற விவசாயத்திலே எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் செய்கின்ற வேலையில எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில இல்லை, நான் எப்படி மகிழ்ச்சியா இருப்பது? ஆண்டவர் சொல்கிறார், நீ மகிழ்ந்து களி கூறு என்று சொல்லுகிறார். அது கடினமான ஒரு விஷயம்தான். நம்மிடத்திலே இருக்கின்ற துக்கத்தை வைத்துக் கொண்டு நாம் வெளியிலே நாம் மகிழ்ச்சியோடு நம்மை காட்டிக்கொள்ள முடியாது. ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் மனதிலே கொள்ள வேண்டும், ஆண்டவர் நம்முடைய வலது கையை பிடித்திருக்கிறார். அவர் பயப்படாதே என்று சொல்லி இருக்கிறார். மகிழ்ந்து களிகூறு என்று சொல்லி இருக்கிறார். நாம் இந்த ஆண்டிலே நமக்கு முன்பாக எப்படிப்பட்ட சவால்கள் இருந்தாலும் நாம் அதற்கு முன்பாக நாம் கடவுளுடைய சமூகத்திலே மகிழ்ந்து களி கூறுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்து அவருடைய சமூகத்திலே அவர் தருகின்ற நம்பிக்கையை, அவர் தருகின்ற பலனை, அவர் தருகின்ற ஆற்றலை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்மால் களி கூற முடியும். எப்படியா களி கூறுவது? நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, எனக்கு வாழ்க்கையில தலைக்கு மேல 1000 வேலை, நாம் சொல்லலாம், முடியாது, உண்மைதான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு துணையாக இருக்கிறது, வாக்கு தத்தங்கள் நம்மோடு கூட இருக்கிறது, அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் நாம் ஒரு சிலவற்றை நாம் செய்ய வேண்டும். கடவுளுடைய சமூகத்திலே நாம் எவ்வளவு நேரம் அமர்கிறோம்? கடவுளுடைய சமூகத்திலே நாம் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கின்றோம்? எவ்வளவு நேரம் திருமறைக்கு நாம் முக்கியத்துவம் தருகின்றோம்? கடவுள் தருகின்ற பலனை நாம் எப்படி நாம் பெற்றுக்கொள்ள போகின்றோம்? இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் களி கூறுனா முடியாது. ஆண்டவருடைய சமூகம் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்கள் ஒருவேளை தினந்தோறும் ஜெபிக்காதவர்கள், நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்காதவர்கள் இனிமேல் சற்று நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்கள். ஆண்டவர் உங்களுக்கு களி கூறுவதற்கு கற்றுக் கொடுப்பார். மகிழ்ந்து களி கூறுவதற்கு ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவார். நெகேமியா 8ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லி திருமறை நமக்கு தருகிறது. மூன்றாவதாக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரிடத்திலே நாம் சிறிய காரியத்தை எதிர்பார்க்க கூடாது. மாறாக எதை எதிர்பார்க்க வேண்டும்? பெரிய காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எதிர்பார்க்க வேண்டும். சங்கீதம் 72:18
அவரே அதிசயங்களை செய்கிறவர். பாபிலோனிலிருந்து விடுதலை பெற்றதை இஸ்ரேல் மக்களாலே நம்பவே முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் அடிமைகளாக அந்த இடத்திலே கொண்டு போகப்பட்டு அவர்கள் இனி திரும்ப தங்களுடைய நாட்டிற்கு செல்வோமா என்கின்ற நம்பிக்கை இழந்த மக்களாக பாபிலோனிலே அவர்கள் இருக்கிறார்கள். எகிப்திலே அவருடைய முன்னோர்கள் இருந்தார்கள். பாபிலோனிலே அதற்கு பின்பதாக பாவம் செய்து பாபிலோனிலே அவர்கள் அடிமைகளாக்கப்பட்ட ஒரு சூழலிலே அவர்கள் இருந்தார்கள். மீண்டும் தங்களுடைய நாட்டிற்கு திரும்புவோமா என்கின்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடத்திலே இல்லை. ஆனால் சங்கீதம் 126 அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிங்க. அதிலே அந்த பாபிலோனிலே அவர்கள் சிறையிருப்பிலே இருந்து திரும்புகின்ற பொழுது நடந்த சம்பவத்தை குறித்து அங்கு இருக்கின்றவர்கள் பேசியதை மிக அழகாக சொல்லுகிறது. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். ஒரு அந்த விடுதலையை அவர்களாலே நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியாது. மோசே என்ற ஒரு மனிதன் அப்படி அந்த இடத்துல இல்லை. இவருடைய முன்னோர்களை மோசே என்கின்ற ஒருவர் மூலமாக ஆண்டவராகிய கடவுள் விடுதலை பெற்று அழைத்து வந்தார் என்று சொல்லி அவர்கள் வரலாற்றை கேள்விப்பட்டிருக்கிறார்கள், வரலாற்றை படித்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு நவீன மோசே இல்லை. எப்படி இந்த பாபிலோனிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவது? யார் எங்களுக்கு விடுதலை அளித்து இங்கே கூட்டிக் கொண்டு செல்வது, அழைத்து கொண்டு செல்வது? அங்கே இருந்து விடுதலை பெற்றதை இஸ்ரேல் மக்களாலே நம்பவே முடியவில்லை. அவர்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள்? சொப்பனம், ஒரு கனவு காண்பது போல அவர்கள் அதை பார்க்கிறார்கள். சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்று சொல்லி அதற்கு பின்பதாக அந்த வசனங்களை நீங்கள் படிக்கின்ற பொழுது 2வது வசனம், சிறையிருப்பிலே இருந்து வரும்போது நம்முடைய வாய், அந்த வசனம் பாருங்க, நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பெரிய காரியங்களை செய்யார் என்று சொல்லி யார் சொல்வது? புறஜாதியார் இடத்திலே புறஜாதியார் சொல்லிக் கொண்டார்கள். ஏன் சொல்லிக் கொண்டார்கள்? இவர்களாலே இந்த சிறையிருப்பிலே இருந்து தப்பித்து போகவே முடியாது. அவர்களுக்கு வலுவில்லை, அவர்களுக்கு பலன் இல்லை, அவர்களிடத்திலே ஆற்றல் இல்லை, அவர்களை அழைத்து கொண்டு போவதற்கு ஒரு போதிய ஒரு தலைவன் அவர்களிடத்திலே இல்லை, அவர்களை வழி நடத்தி செல்வதற்கு கடவுளுடைய வார்த்தை அவர்களிடத்திலே இல்லை. ஆனால் அவர்கள் விடுதலை பெற்று போவது ஒரு சொப்பனம் கண்டது போல அவர்கள் போகிறார்கள். அங்கே இருக்கின்ற புறஜாதிகள் சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள்? கர்த்தர் இவர்கள் நம்பி இருந்த கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். அன்புக்குரியவர்களே, இந்த யோவேல் தீர்க்கதரிசி அதைத்தான் சொல்கிறார். பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி இந்த புதிய ஆண்டிலும் நாமும் கடவுளுடைய நாமத்தினாலே நாம் ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய ஆண்டை ஆண்டவருடைய அழைப்பினாலே பெற்று நாம் தொடங்குகின்றோம். ஏதோ ஐயர் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை பேசி கொண்டு சென்று விட்டார், இந்த வசனம் தான் வாக்குத்தத்தம் என்று சொல்லி நாம் இதோடு நின்று விடுவதல்ல. மாறாக ஒவ்வொரு நாளும் நாம் அதை பிராக்டிஸ் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வழி நடத்துதலை உணர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து நாம் புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்திலே இருந்து ஆற்றல் பெற வேண்டும், அவரிடத்திலே இருந்து பலன் பெற வேண்டும், அவரிடத்திலே இருந்து நம்பிக்கை பெற வேண்டும். ஆண்டவருடைய வழி நடத்துதல் நீங்கள் இந்த ஆண்டினுடைய இறுதியில நீங்கள் பாருங்கள், நமக்கு சொப்பனம் கண்டது போல இருக்கும். மற்றவர்கள் சொல்லுவார்கள், எப்படி இவனுக்கு இதெல்லாம் நடந்தது? ஏனென்றால் கடவுள் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட கிருபையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு தருவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.